இப்போ ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாமா? இந்த டிஷ்ஷு வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் பட்டரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், பட்டர் வந்து உருகிடுச்சு. அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய சைஸாகவே கட் பண்ணிங்கம்மா. நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய பீஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறேம்மா, அதனால் வந்து பூண்டு இஞ்சி பூண்டுலாம் அதிகமாக சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளி பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்காதீங்க, நீங்கள் அப்படியே அரைக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்ரு வந்து உருகட்டோமா நல்லா. நம்ம ஃபுல்லாகவே பட்டரில் தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து பட்ரு எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்ரு உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 3 பீஸ் லவங்கம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கம்மா. இந்த டைம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சிடுங்க. நான் வந்து 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேம்மா. இது வந்து காரம் இருக்காது, நமக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் அதிகமாக சேர்க்குறேன். உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப நேரம் இந்த டிஷ்ஷு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே போதும். ஒரு ஈஸியான வேலை தான் இது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேண்டானாதவங்க, இதே போதுன்றவங்க நீங்கள் இந்த அளவே போதும், தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ 1/2 கப்பு அளவுக்குமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்தோமா இந்த அளவுக்கு இருக்கணும், இதை விட அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். முந்திரி 10 பீஸ் எடுத்து பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், முந்திரி வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். ரொம்ப தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு ரொம்ப குறைச்சி வச்சு கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேம்மா. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து 2 பீஸாக சேர்த்துருங்க. அப்படியே கொட்டாதீங்க, கையில் எடுத்து போடுங்க. இப்போ வந்து லைட்டாக கிளறி விடுங்க, ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு உடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கம்மா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பன்னீர் வந்து நமக்கு உடையவே இல்லை பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச முந்திரி சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து வேணும்னா முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கலாம், இல்லைனா க்ரீம் சேர்த்துக்கலாமா, 2ல் எதுனா ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கிளறி விடுங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறக்கும் போது கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாமா. இப்போ கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாம்மா. ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.